அன்னைக்கே சொல்லமா இல்லையா? எத்தனை வக்கீலோட வந்து நாங்க ஸ்டேஷன்ல சொன்னா பேசுறேன் சார். நீங்க எதுக்கு இப்படி இழுக்கிறீங்க? எதுக்கு இப்படி இழுக்கிறீங்க? அடிச்சு இழுக்கிறீங்க என்னமா? இப்படி இழுத்துட்டு போறீங்க. நாங்க என்ன பண்ண? கொலையா பண்ணோம். வேடஸ்கூல் ஸ்டேஷன்ல வந்து இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு வந்திருந்தாங்க. வேடஸ்கூல் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வர்ற அண்ணன் வெளியில் கொடுத்தா அப்படியே அண்ணன் இல்லைங்க வா அப்படின்னு சொல்லிட்டு நான் பணி போட்டிருந்தேன். பணியெல்லாம் அடிச்சு கிழிச்சு விட்டாரு. அம்மாவை பிடிச்சி தள்ளி விட்டாங்க. இப்போ ஏன் அடிச்சு உள்ள வண்டியை இப்படி ஏற்ற போனாங்க. வந்து அம்மா வந்து தட்டினாலும் அம்மாவை கீழே தள்ளி விட்டாங்க. திருப்புவனத்தில் அஜித்குமார் என்ற இளைஞரை காவலர்கள் தாக்கியதில் உயிரிழந்தார். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் வேடச்சந்தூர் அருகே இடப்பிரச்சனையில் விசாரணைக்கு சென்று தாய் மற்றும் மகனை காவல் ஆய்வாளர் மற்றும் காவலர்கள் தாக்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நேத்து நாங்க 100க்கு போன் போட்டோமா இல்லையா? பேசுறேன் சார். நீங்க எதுக்கு இப்படி இழுக்கிறீங்க? எதுக்கு இப்படி இழுக்கிறீங்க? அராஜகம் பண்றீங்க. என்ன சார் என்ன கேட்க மாட்டோம்னு நினைக்கிறீங்களா? நாங்க வர்றோம்னு நானும் சொல்றேன். கூப்பிடுறீங்க இப்படி அடிச்சு இழுக்கிறீங்க என்னமா? இப்படி இழுத்துட்டு போறீங்க. நாங்க என்ன பண்ண? கொலையா பண்ணோம். கொலை பண்ணவா? நான் கேக்குறேன். பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க இருக்கு. இதுக்கு முன்னாடி இப்படி அரசாங்கம் பண்றீங்க. வர்றோம்னு தானே சொல்றேன். எல்லாருமே வர்றோம்னு தானே சொல்றோம். வாங்க போலாம். எல்லாரும் ஏறலாம். கம்முனு இருங்க மாமா. நாங்க வர்றோம்னு தான் சொல்றோம். வரோம்னு சொல்றோம். அப்படியே இருக்கிறவன வருவாங்கல்ல. அதுக்குள்ள வேடஸ்கூல் ஸ்டேஷன்ல வந்து இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு வந்திருந்தாங்க. காரில் 4 பேர் வந்திருந்தாங்க. 4 பேர் மத்தியில் தான் வாங்க வேடஸ்கூல் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வர்ற அண்ணன் வெளியில் கொடுத்தா அப்படியே அண்ணன் வெளியே போயிருக்காரு. அண்ணன் வந்தோன்னே வர்றேன்னு சொன்னேன். இல்லைங்க வா அப்படின்னு சொல்லிட்டு நான் பணி போட்டிருந்தேன். பணியெல்லாம் அடிச்சு கிழிச்சு விட்டாரு. கிழிச்சு விட்டாருங்க. கீழே தள்ளி விட்டு வண்டியில் அம்மா வந்து தள்ளிச்சு. அம்மா வந்து தள்ளி விட்டு புடிச்சு இழுக்குறோம். எங்களெல்லாம் புடிச்சு தள்ளுறாங்க. அவங்க பெரிய அராஜகம் பண்றாங்க. நீங்க வாங்க வரணும் சார் கேட்க மாட்டேங்கிறாங்க. அம்மாவை பிடிச்சி தள்ளி விட்டாங்க. இப்போ ஏன் அடிச்சு உள்ள வண்டியை இப்படி ஏற்ற போனாங்க. வந்து அம்மா வந்து தட்டினாலும் அம்மாவை கீழே தள்ளி விட்டாங்க. இது வரைக்கும் சொல்லவே இல்லை. வாங்க ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு தான் கூப்பிட்டாங்க. நீங்க போங்க நாங்க பின்னாடி வர்றோம்னு சொன்னோம். அவங்க கேட்கவே இல்லை. இவங்களை பிடிச்சி இழுத்து அடிச்சு பூரா காயமாக்கியிருக்காங்க. நாங்க போய் தடுக்க போனதுக்கு எங்க அத்தையை கீழே தள்ளி விட்டு மண்டையில நல்லா காயமாயிருக்குது. நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தா அவங்க நிப்பாட்டவே இல்லை. அவங்க 4 பேர் வந்தாங்க. 4 பேருமே மப்டியில தான் வந்தாங்க. யூனிஃபார்ம்ல வரல. 4 பேருமே மப்டியில தான் வந்தாங்க. ரத்தம் வரவும் அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க. ஓடிட்டாங்க. அப்படியே ரத்தம் எல்லாம் வரவும் அவங்களுக்கு கீழே விழுந்துறவும் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. எந்த கேஸுக்கு வந்து விசாரிக்க வந்தாங்க? என்ன கேஸ்னே சொல்லவே இல்லை. இப்ப வரைக்கும் சொல்லவே இல்லை. என்ன கேஸ்ன்னு நாங்களும் கேட்டோம். அவங்க சொல்லவே இல்லை. நாங்க எந்த பிரச்சனைக்கும் போகலைன்னு நாங்க சொன்னோம். நீங்க வாங்கன்னு தான் கூப்பிடுறாங்களே ஒழிஞ்சு என்ன சண்டை ஏதுன்னு சொல்லவே இல்லை. அண்ணன் வர மாமா வரவிட்டு வரோம் அப்படின்னு சொன்னோம். கேட்கவே இல்லை. வாங்க போலாம் அப்படின்னு தான் கூப்பிடுறாங்களே ஒழிஞ்சு என்ன கேஸ்ன்னு சொல்லவும் இல்லை. பெரிய அராஜகம் பண்றாங்க. பிடிச்சி நாங்களும் போய் இப்படி தடுக்க போறோம். எங்களையும் பிடிச்சி தள்ளுறாங்க எல்லாம் பண்றாங்க. அவங்க ரத்தம் வரவும் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. வாங்க போலாம் வயசானவரை பிடிச்சி தடுக்க வந்த அம்மாவை பிடிச்சி தள்ளி விட்டு அவங்களுக்கு ஆஸ்பத்திரி உள்ள சேர்த்துருக்கேன். ஆனா எந்த கேஸ் என்ன உங்களுக்கு சொல்லவே இல்லை. என்ன கேஸ்ன்னு சொல்லவே இல்லை. இல்ல உங்க மேல எதுவும் கேஸ் இருக்கா? கேஸ் எல்லாம் இல்லை எங்க மேல. என்ன நீ வாங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வர்றேன். உடனே ஏறின்னு தனியார் வண்டியில ஏத்துறதுக்கு தள்ளுறாரு பிடிச்சி ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.